அனைவருக்கும் வணக்கம். நாடு போற்றும் 4 ஆண்டு ஆட்சியை கொடுத்த நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திராவிட மாடலின் நாயகர். அவர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கால் பண்ணாரு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதாவது திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொடூரமான அந்த கொலை. அது சம்பந்தமாக ஏதேதோ பண்ண முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில எல்லாம் பயனற்று போக, அதை இனிமேலும் மூடி மறைக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட, அதுக்கப்புறமா ஒரு கால் வருது முதலமைச்சர்கிட்ட இருந்து. ஆடியோ கால். அதுல வந்து, அம்மா சாரிம்மா, நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். சாரிம்மா, எங்க மன்னிச்சுக்கங்கம்மா, ஏதோ தெரியாம நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து இது தொடர்பாக பயங்கரமா அவர் வந்து சென்சிட்டிவ் ஆயிட்டாரு. ஏன்னா ஜெய்பீம் படம் பார்த்தே அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு சில காலங்கள் எடுத்துக்கிட்டவர். ஜெய்பீமை விட பல மடங்கு மோசமான கொடூரமான ஒரு சம்பவம் நிஜத்துல அவருடைய ஆட்சியில் நடந்திருக்கும் போது இதுல இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துப்பாரு, ஐயோ பாவமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அடுத்த நாளே வீடியோ கால் பண்றாரு. வீடியோ கால் யாருக்குடா பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய கட்சி உடன்பிறப்புகள் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டாக இப்ப நேத்து இருந்து இறங்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான். அதான் ஓரணியில் தமிழ்நாடு. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆமா, திமுக சார்பில் இந்த வாட்டி அவங்க எடுக்க போற இந்த அஜெண்டா, இந்த தேர்தலுக்கான அஜெண்டா என்னன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். அது எப்படி அதை செட் பண்றாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி, பிஜேபி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி இதுகிட்ட இருந்து வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நிக்குது. இதை தாம்பா நம்ம போய் ஊர் ஊரா சொல்ல போறோம், போய் சொல்லுப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாரையும் முடுக்கி விட்டுருக்காரு, அவர்களுடைய தொண்டர்களை, உடன்பிறப்புகளை. இருந்தாலும் வீட்டுல இருந்துகிட்டே அப்பப்ப வந்து வீடியோ கால் மூலமாக அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்படி நேற்று ஒரு வீடியோவை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாருங்க. நல்லா கலர் சட்டை போட்டுக்கிட்டு, வெள்ளை சட்டையிலேயே பார்த்து டயர்டா இருந்ததுக்கு நேற்று நல்லா ஒரு கூலா இருந்தாரு. கலர் சட்டை போட்டுக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, சோஃபால உட்காந்துக்கிட்டு வீடியோ காலில் பேசிட்டு இருந்தாருங்க. என்ன தெரியுமா பேசுறாரு? எல்லாம் எப்படிமா, நல்லா போதாமா, காப்பிலாம் கொடுத்தாங்களா, காப்பி செஞ்சீங்களா, அடாடா காப்பி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. என்ன பண்ணுங்க, வீட்டுல காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு காஃபி எல்லாம் கிடைக்குதா? சாப்பிட கொடுத்துருக்காங்களா? தெரிஞ்ச நானே வந்திருப்பேனே. முந்தா நேத்து சாரிமா, இன்னைக்கு காப்பி இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் நானே வந்திருப்பேனேம்மா. இதுல நம்ம திமுக உடன்பிறப்புகள் பண்ற அலப்பறதாங்க அப்படி இருக்குது. அதாவது அவர் சாரிமான்னு கேட்ட உடனே இங்க இவங்களாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாரியா மனுஷன் என்ன எமோஷனா பேசுறாரு பாரியா, எவ்வளவு மனசு உடஞ்சி போயிருந்தா அப்படி பேசியிருப்பாரு, சாரின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நாங்க கட் பண்ண அடுத்த நாள் காப்பி சாப்பிட வரட்டோமா அப்படின்னு பேசினோடனே அங்க பாரியா மனுஷன் என்ன தமாசா பேசுறாப்புல, அங்க பாரு தலைவர் லிங்கி கட்டியிருக்காரு அப்படின்ட்டு அப்படியே உடன்பிறப்புகள் அந்நியன் மாதிரி இப்படியும் அப்படியும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறாங்க. இப்ப மக்கள் இயல்பா கேட்க தானே செய்வாங்க. பாத்தியாப்பா, ஒரு துளி குற்ற உணர்ச்சி கூட இல்லாம அடுத்த நாளே உடனே கட்சி வேலை, தேர்தல் வேலை அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இறங்கி ஜாலியா அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சாரிமா அப்படின்னு சொன்னதோட அந்த பிரச்சனையை முடிச்சாச்சு. அடுத்த வேலை என்ன, அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதோடு நிறுத்தவில்லை திராவிட மாடல் நாயகர். களத்திலும் இறங்கி விட்டார். எது, அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த ப்ராஜெக்ட்ல. அதுல வந்து அதுவும் அவருடைய பக்கத்திலேயே தான் அவர் வந்து அந்த வீடியோவை போட்டிருக்காரு அவருடைய ட்விட்டர்ல. அங்க போயிட்டு ஒரு குடும்பத்தை சந்தித்து அந்த குடும்பத்துக்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கறாங்க. பக்கத்துல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே நிக்கிறாரு. இந்த வாட்டி லுங்கி கட்டில பேண்ட் போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மூத்த உடன்பிறப்பு என்ன பண்றாரு, ஒரு படிவம் மாதிரிங்க, அந்த படிவத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் அந்த குடும்பத்தார்கிட்ட கேட்கறாங்களாமா. அதாவது தமிழ்நாடு மக்கள் கிட்ட முதலமைச்சரே நேரடியாக போயிட்டு சில கேள்விகள் கேட்கறாராமா. ரொம்ப யதார்த்தமா நடந்த ஒரு சந்திப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கறதுக்கு எவ்வளவு ஒரிஜினலா இருக்குதுன்றதை நீங்களே பாருங்க. தமிழ்நாட்டில் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? மகளிர் தங்களின் உரிமைத்தொகையை பெற்றிடவும் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா? மாணவர்களுக்கான கல்வியறிவு, மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதிப்பட்டியலில் நியாயமற்ற தொகுதி மறுவரையறை, முழுமையான நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா? டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் மாநிலத்தை ஆள வேண்டுமா? இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவம் மிக்க திரு மு.க. ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டும் முடியும் என்று நம்புகிறீர்களா? இது நல்ல ஆட்சின்னு நம்புறீங்களா? ஆமாங்க. நம்ம முதலமைச்சர் ஒரு அருமையான முதலமைச்சர் நம்புறீங்களா? ஆமாங்க. நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படின்னு நம்புறீங்களா? ஆமாங்க. மறுபடியும் அடுத்த தடவை நம்ம முதலமைச்சரே வந்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? ஆமாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரிஜினலான பொதுமக்கள் கருத்தை வந்து எடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காருங்க.
அதை பார்க்கும்போது இந்த ஏடிஎம்கே ஐடிவிங்களா அவங்க அதை வேற மாதிரி எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த வடிவேலு கிளி ஜோசியம் பார்க்குற காமெடி. அவரே கிளியா உள்ள உட்காந்துட்டு இருப்பார்ல கூண்டுக்குள்ள. அப்பதான் இது நல்ல சீட்டா கீ கீ, இது கொடுத்தா ஐயா மன சந்தோஷப்படுமா கீ கீ, இதை பார்த்து ஐயாவுடைய வாழ்க்கை முன்னேறுமா குடா சொன்ன பல குடு அப்படிங்கிற மாதிரி வந்து வடிவேலு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இவங்க கேட்கறது அந்த குடும்பத்தார் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அவங்க உடன்பிறப்புகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க வந்து ஒரு கேள்விக்கும் கீ கீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்து போட்டிருக்கிறாரு. இதுக்கு மேல வர போர்ஷன் தான் ஹைலைட்டு. அதாவது இந்த கேள்விகள்லாம் கேட்டு முடிச்ச உடனே அவங்களும் எல்லா கேள்விக்கும் ஆமாங்க 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 அப்படின்னு பதில் சொன்ன உடனே ரைட்டு, இந்த குடும்பத்துடைய ஓட்டெல்லாம் வாங்கியாச்சு, ஓட்டரா ஸ்டிக்கரை அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட மாடல் ஸ்டிக்கரை அவங்களுடைய கதவுல ஓட்டிட்டு போயிடுறது. எப்பா இரு இரு, இந்த ஸ்டிக்கரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. இந்த கவுண்டமணி ஒரு கேபிள் ஒரு ஒரு நாடாவை பிடிச்சி அப்படியே மேலே எந்திரிப்பாரு, இதை ரொம்ப நாளா நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி செந்தில்கிட்ட. அந்த மாதிரி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே நீங்க கேட்கலாம். எங்கேயும் இல்ல, கள்ளக்குறிச்சி நம்ம கண்ணுக்குட்டி வீட்டு கதவுல இருந்தது. கண்ணுக்குட்டி தெரியுமே தெரியாதா? அதே மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் தான் இப்ப இவங்க வீட்டுல ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்படியாக வீடு வீடாக சென்று இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நீங்க ஜனங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கேள்விக்கும் கீ கீ அப்படின்னு பதில் சொல்லிட்டு ஆமாங்க அப்படின்ட்டீங்கன்னா அவங்க போகும்போது ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிடுவாங்க. இதன் மூலமாக 2026 ஆட்சியை பிடிப்பது நிச்சயம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க எலெக்ஷன். நடுவுல என்ன தவறுகள் நடந்தாலும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்தாலும், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்தாலும், லாக்அப் மரணங்கள் நடந்தாலும் என்ன உங்களுக்கு தேவை? ஒரு சொல்யூஷன். அது என்ன சொல்யூஷன்? ரொம்ப சாரிங்க, ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு, சாரிமா, அவ்வளவுதான், நாங்க சாரின்னு சொல்லுவோம். நீங்க மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிச்சுட்டு நீங்க சொல்லித்தான் ஆகணும். மன்னிக்க முடியாதுன்னு வேற சொல்லிருவீங்களா? அவ்வளவுதான், பிரச்சனை முடிச்சு அடுத்து நாங்க எலெக்ஷன் வேலையை பார்க்க போயிருவோம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேகத்துல இன்னைக்கு திமுக காரங்க கிருட்டு என்று தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் இல்லங்களை தேடி வர போகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காப்பி ரொம்ப விரும்புவாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காப்பி கொடுத்தாங்களா அப்படின்லாம் கேட்கிறாரு. அதனால காப்பி போட்டு ரெடியா வச்சிருங்க. வருவாங்க வருவாங்க, யாரும் அவசரப்படுறீங்க. ஒவ்வொரு பூத்தையும் விடக்கூடாது அப்படிங்கிற முடிவுல தான் இறங்கி இருக்கிறாங்களாம். அதுல பாருங்க, இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல. இதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு பத்தி அறிவிப்பு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உடன்பிறப்புகள் கிட்ட நீங்க வந்து போயிட்டு கூடுதலாக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடணும், நிறைய புதிய உறுப்பினர்களை வந்து திமுகல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி உடன்பிறப்புகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாராம். ஏற்கனவே கோடிக்கணக்கில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் கணக்கு காமிச்சிருவாங்க, சேர்த்துட்டாங்க ஐயான்ட்டு. நம்ம பல தடவை உடன்பிறப்புகள் கணக்கு காமிச்சது தான் பார்த்துருக்கிறோமே. திடீர்னு பார்த்தீங்கன்னா 5000 பேர் திமுகவில் இணைப்பு அப்படின்னு வரும் ஒரு போட்டோ. அடேப்பா பாடுறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு பழைய போட்டோ எடுத்து பார்த்தா அந்த 5000 பேர்ல 4500 பேர் அங்கங்க திமுக துண்டு போட்டு ஏற்கனவே திமுக இருந்த ஆளா தான் இருப்பாங்க. அப்படியான ஒரு உறுப்பினர் சேர்க்கை. அதாவது இந்த சந்தானம் காமெடியில ஒரே வேட்டி ஒரே துண்டு வச்சுக்கிட்டு வரிசையா எல்லாரும் நிக்க வச்சுக்கிட்டு வாங்கி கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, எல்லாருக்குமே நலத்திட்ட உதவிகள். அந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை. திமுக இருக்கிறவனே கூப்பிட்டு இந்த கார்டு, உறுப்பினர் கார்டு, போ திருப்பி வா, இந்த அப்படி உறுப்பினர் கார்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டே இருக்கும். கடைசியில போய் ஐயா ஸ்டாலின் சொல்ல போறாங்க, தலைவரே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6 கோடி, நாங்க உறுப்பினர்களா சேர்த்தது 12 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. எப்படின்னு போது அயல் நாடுகள்ல இருந்து எல்லாருமே அங்கிருந்து நேரடியாக ஆன்லைன் உறுப்பினர் வரைக்கும் சேர்த்துட்டோம் இல்ல அப்படின்னு சொல்ல போறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களும் நம்ப போறாரு. இப்படியாக தேர்தல் வேலையை முடுக்கி விட்டிருக்கிறார்கள் திமுக. இதுல அவங்க முழுக்க நம்புறது என்ன அப்படின்னா, எப்படியும் நம்மள மோடி அப்படின்ற ஃபேக்டர் காப்பாத்திரும், எப்படியும் இந்த பிஜேபின்ற ஒரு ஃபேக்டர் மூலமா நம்மளை காப்பாத்திக்க முடியும், நம்ம தப்பிச்சிருவோம். என்னதான் நடந்தாலும் கடைசியில பாஜக அப்படிங்கிற அந்த பயம், மோடி வந்துருவாரோ, இந்த பக்கம் பாஜக கூட்டணி இருக்குது, பாஜக உள்ள கால் பதிச்சிருமோ, ஆர்எஸ்எஸ் கால் பதிச்சிருமோ அப்படிங்கிற அந்த பயத்துல எல்லாம் வந்து நமக்கு ஓட்டு வந்துருமையா, அதெல்லாம் மிஸ் ஆகாது. அது போக தெலுங்கர்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 6லேருந்து ஒரு 7% ஓட்டு வரைக்கும் சீமானவர்களை காட்டி இங்க இருக்கிற தெலுங்கர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டோம்னா இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் பிளஸ் தெலுங்கர்கள் இதுலயே 23-24% ஓட்டு வந்துருது. முன்ன பின்ன கூட்டணி கட்சிகள் அவங்க இவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அப்புறம் நம்ம கடைசி கட்டத்துல பண்ற சில ஆக்கப்பூர்வமான சில செயல்கள் இருக்கும் இல்லையா, தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நாள் இரவு, இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு ஒரு 40% தேராதா, வந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. உண்மை என்னன்னா ஓரணியில் தமிழ்நாடு தான். எந்த அணி? இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் தான் தமிழ்நாடு ஓரணியில் நிற்கிறது, 70 விழுக்காடு பக்கம். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த அணிகள் ஒவ்வொரு அணிகளாக பிரிந்து கிடக்கிறது. இவங்க எல்லாருக்குமே திமுக வரக்கூடாதுன்ற ஆசை தான், ஆனா வெவ்வேறு அணிகளாக அவங்க இருக்கிறாங்க.
இந்த கான்பிடென்ட் தான் திமுகவுக்கு இன்னைக்கு உச்சத்தில் இருக்குது. விட்றா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுல ஏதாச்சும் ஒரு காம்போ செட் ஆகி இப்ப 2 கட்சி 3 கட்சி இருக்குதா, இது போக இன்னொரு 2 கட்சி இந்த கூட்டணிக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது நடக்கும். என்ன ஜஸ்ட் ஆப்போசிட்டா நடக்கும். இப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு வரலாற்றில் திமுகவின் கடைசி ஆட்சி இந்த 2021 இருந்து 2026 ஆட்சியாகத்தான் இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் அடுத்த 8 மாதங்களில் தான் அதெல்லாமே முடிவு செய்யப்படும். அது நடக்குமா நடக்காதுன்றது இந்த 8 மாசத்துடைய கையில தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.